இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் இன் த பாக்ஸஸ்ன்னு சொல்லி நமக்கு சில இது வந்து நியூமரேட்டரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சில இது டினாமினேட்டரில் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் கொடுத்துருக்க வேல்யூ உள்ள ஒரு இதையும் சின்ன ஸ்மால் வேல்யூ உள்ள ஒரு இதையும் எடுத்துக்கிறோம். சரியா, ஒரு ஃப்ராக்ஷனையும் எடுத்துக்கிறோம். ஸ்மால் வேல்யூன்னு பார்த்தோம்னா இதில் 7 பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஸ்மால் வேல்யூ. ஸோ 28/44 = 7 பாக்ஸுன்னு நம்ம எழுதி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். இந்த 11 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 28 வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 44ஐயும் 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 11ன்னு கிடச்சிரும். ஓகேவா, 7/11 வந்து திரும்ப அந்த லாஸ்ட்டில் உள்ளது 11 கிடச்சிட்டு, இந்த 7/11 வந்து செகண்டு லாஸ்ட்லேருந்து செகண்டு இது கூட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 வந்து 11 கூட 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 121. அப்போது மேலேயும் நம்ம நியூமரேட்டரையும் வந்து டினாமினேட்டரை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால நியூமரேட்டரையும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 77 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ 7/11 திரும்ப அகெயின் 7/11 வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் இது கூட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன வருது, 7 கீழே வந்து 11 இருக்குது, அந்த இதில் 70 இருக்குது. ஸோ 7ஐ வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 70. ஸோ 11ஐயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 110 அப்படின்னு கிடச்சிருக்கு. 110 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, திரும்ப அதே 7/11 எதுக்காண்டி 7/11 வச்சு பண்ணுறோன்னா அது கொஞ்சம் சின்ன நம்பர். ஸோ அது கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் வரும். இப்போ பெரிய நம்பராக எடுத்தால் அது கூட டிவைட் பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்மளோட வசதிக்காகத்தான் அந்த 7/11 வச்சு மற்ற எல்லா சமையும் நம்ம செய்கிறோம். சரியா, மற்ற எல்லா பாக்ஸையும் கண்டுபிடிக்கிறோம். 7/11 = ஃபஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கோம், பாக்ஸ் பை 36. இது மேலே வந்து கீழே வந்து 11 கூட 6ஆல் மல்டிப்ளை 11 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 11 6 are 36. ஸோ மேலேயும் 7 × 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது 42 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, நியூமரேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, டினாமினேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான் நம்ம நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். நியூமரேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான் நம்ம டினாமினேட்டர்லேயும் பண்ணணும். அந்த கான்செப்டை வச்சு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்க போகிறோம். இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகேவா, தென் மிச்சதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன் எ சிட்டி 7/20 ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் உமன் அண்ட் 1/4 ஆர் சில்ட்ரன். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் மென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் பாப்புலேஷனை வந்து நம்ம எப்போவுமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால 1ன்னு எடுத்துப்போம். சரியா, பாப்புலேஷன் ஆஃப் மென் வந்து பாப்புலேஷன் ஆஃப் உமன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7/20, பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன் வந்து 1/4. இப்போ பாப்புலேஷன் ஆஃப் உமனையும் சில்ட்ரனையும் ஆட் பண்ணி டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பாப்புலேஷன் ஆஃப் மென் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அப்படி செய்ய போகிறோம். 1 மைனஸ் ஆஃப் 7/20 + 1/4 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 20க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 வரும். ஓகேவா, 20க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 வரும். ஸோ 20 வருங்கிறதுனால ஃபஸ்ட்டில் உள்ள 20 இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், அதை ஒன்றும் செய்யலை. செகண்ட் ஒன்றில் வந்து 4ஐ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 20 வரும். ஸோ மேலேயும் நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 1s are அப்படின்னு போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 7 + 5 1s are 5 அப்படியே எழுதியிருக்கோம் பை 20. 1 மைனஸ் 12/7 + 5 12. ஓகே, ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோன்னா 12/20 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போது 20 இங்கே வந்து 1ன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம், டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் 1 இருக்குது, கீழேயும் 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா, ஏன்னா கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும், முன்னக்கூட்டியே நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1/1 மைனஸ் 12/20 அப்படின்னு இருக்குது. 1க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20 தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போது கீழே 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 20 மைனஸ் 12, 20 × 1 20. ஸோ 20 மைனஸ் 12, 20 மைனஸ் 12 வந்து 8. ஓகேவா,
8/20. 8/20 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? 4ஆல் கேன்சல் பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 4 2s are 8, 4 5s are 20. ஸோ ஆன்சர் இஸ் 2/5. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மற்றதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.